எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்களா? வெல்கம் டு விஸ்டம் டெக்னிக் சேனல். இனி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுதான் பீரோரோட மெடிக்கல் நெப்லைசர் ஒரு பாக்ஸ். இது யார் ரெக்கமெண்ட் பண்ணான்னா ஒரு சீனியர் என்னோட சீனியர் தான். அவர் கமெண்டில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ ஒரு நெப்லைசர் கம்மியான விலைக்குள்ள வீடியோ போடுறீங்கன்னு சொன்னார். ஸோ இந்த வீடியோக்கு அவருக்கு தான். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ. ஸோ வீடியோ கிளராக போகலாமா? வாங்க வீடியோ கிளராக போகலாம். இதுவரைக்கும் முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி வெளியில் என்ன கொடுத்துருக்கோம் பார்ப்போம். நெப்லைசர் முன்னாடி எழுதிருக்காங்க. அது கீழே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் உள்ளது. அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி பார்ப்போம். இந்த சைத்துமே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 380. நான் இங்கே வாங்கின சவுதி வருது. இந்தியாவோட ப்ரைஸ் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை சேர்த்து இங்கெல்லாம் எப்படி அந்த யூஸ் பண்ணுறது அதில் எல்லா ப்ரொசீஜரில் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சைடு அந்த உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க, அதுவும் செக் பண்ணிங்க. கைஸ் அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி சைட்லலாம் செக் பண்ணிங்க. எதாவது டேமேஜ் எதாவது இருந்துச்சுன்னா பார்த்துங்க. அப்புறமெல்லாம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண பாக்ஸை. சம்டைம் டேமேஜ் உள்ளதாக இருக்கா, நான் உள்ளார இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒன்றுமே இல்லை வெளியில். இப்போது இது ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்குது. ஓகே, காலையில் போகிறது இது இருக்குது. இன்னொரு ஒரு டியூப் இருக்குது. ஓகே கைஸ், பாக்ஸ் உள்ளார வெளியில் எடுத்தாச்சு. ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. புதுசாக யாரை யூஸ் பண்ணிங்கன்னா யூசர் மேனுவல் செக் பண்ணிங்க, அப்போ மேலே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது கம்ப்ரஸர் ஹேர் ஹோஸ் உள்ளது. அதுக்கப்புறம் இதுதான் நெப்லைசர் உள்ள மிஷின். இது இப்போ இந்த கம்ப்ரஸர் இதை ஓப்பன் பண்ணிக்கோ. இது எல்லா பேக்கேஜு டேப் போட்டுருக்காங்க இந்த பேக்கேஜில். ஓகே, ஓப்பன் ஆக்கியாச்சு. கொஞ்சம் டேப்பு. ஓகே, ஸோ இந்த இதில் ஒன்லி கம்ப்ரஸர் ஏர் ஹோல்ஸ் மொத்தம் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இதை ஓப்பன் பண்ணோம். அதில் புதுசாக பிராண்ட் நியூவாக இருக்குது. அப்படியே பாருங்கள், யூஸ் பண்ணாமல் அப்படியே பாக்ஸோடு எல்லாம் மூடி இருக்குது. இதோ அப்படியே டையில் மாட்டியிருக்காங்க, நல்லா க்ளீனாக இருக்குது. சரி, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா இந்த இருக்குது பார்ட்ஸ் உள்ள அந்த இது மாட்டுறது எல்லா பார்ட்ஸும் இங்கே இருக்குது. ஓகே, இது எடுத்துகிட்டு இந்த சுவிட்ச் பட்டன் இதோ இருக்குது. அதே மூடி இருக்காங்க சுவிட்ச் பட்டனுக்கு. இங்கே தான் நீங்கள் மாட்டணும். ஓப்பன் பண்ணியாச்சு பேக்கேஜு. இப்போ என்ன பார்ப்போம். இது ஒன்று இருக்குது. ஓகே, எல்லா மெட்டீரியலும் வெளியில் எடுத்துங்க. எல்லாம் எடுத்துகிட்டு எண்ணி பாருங்க எத்தனை இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஃப்ளக் கனெக்ட் பண்ணிங்க, ஆனால் ஆன் பண்ணிடுறாங்க. கைஸ், இப்போ அந்த பாக்ஸில் 2 மாஸ்க் இது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடல்ட் மாஸ்க்கு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைல்டு மாஸ்க்கு. இப்போ வாங்க நான் முதல்ல அடல்ட் மாஸ்க்கு போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி 3 இது இருக்குது. ஒன்று அடல்ட் மாஸ்க் இருக்குது. இது அட்டோமைசர் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ரஸர் ஏர் ஹோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கம்ப்ரஸர் ஏர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் நெப்லைசர் உள்ள மிஷின் உள்ள மாட்டணும். இதுதான் நீங்கள் இங்கே மாட்டணும் அட்டோமைசர் உள்ளார. நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடுச்சா? இந்த கீழே இருக்குல்ல இந்த இது, இங்கே தான் நீங்கள் இந்த இதை இங்கே மாட்டணும். அதெல்லாம் பார்த்துங்க. இது கொஞ்சம் டைட்டாக தான் கொஞ்சம் மாட்டணும். கொஞ்சம் இதெல்லாம் க்ரிப்பாக பிடிச்சிங்க. இது கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிங்க. பிடிச்சிட்டிங்களா? க்ரிப்பாக மாட்டியாச்சு. ஓகே, கொஞ்சம் செக் பண்ணிங்க. எல்லாம் கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிட்டு டைட்டாக மாட்டிடுங்க. இதை டைட்டாக மாட்டிட்டு இங்கே தான் நீங்கள் மெடிசன் ஊற்றணும். மெடிசனை புதுசாக வந்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு யாரை யூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல டாக்டர் போய் பாருங்கள். அப்புறமேல தான் அவர் சொல்கிற என்ன மெடிசன் ஊற்றணுன்னு. ஆல்ரெடி அவங்க டாக்டர் போய் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன மெடிசன் ஊற்றணுன்னு. இது மூடிடுங்க. மூடிட்டு என்ன பண்ணுறீங்க, இது இருக்குல்ல, இதை இந்த இதில் மாற்றிடுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் மாட்டணும். ஒன்றும் பிரச்சனை மாட்டிட்டு இதை முடிஞ்சு. கைஸ், இப்போ இந்த ஹோலை நான் இங்கே மாட்டணும். ஓகே, இப்போ நான் இங்கே மாட்டிடுறேன். ஸோ மாட்டியாச்சு. ஃப்ளக்கு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு இதை ஆன் பண்ணுறேன்னா
நீங்கள் என்ன மெடிசன் எதாவது ஊற்றிருக்கீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு ஏர் மாதிரி வரும். ஸோ ஒன்றுமே நான் ஊற்றவே இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட வந்து தண்ணி இருக்குது. நான் இங்கேருந்து இதுலேருந்து போர் பண்ண போகிறேன். நான் போர் பண்ண முன்னாடி வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் மேக்ஸ்ன்னு. இந்த மேக்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் ஊற்றணும். லிமிட்டாக ரொம்ப ஊற்றினீங்கன்னா வந்து தண்ணி வெளில வந்துடும். ஸோ நான் இந்த மேக்ஸ் வரைக்கும் தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை எடுத்துகிட்டு தண்ணி பொறுமையாக ஊற்றணும். நான் பொறுமையாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் செக் பண்ணணும் நான் மேக்ஸ் வரைக்கும் வந்துடுச்சான்னு. ஓகே போதும், மேக்ஸ் வரைக்கும் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த தண்ணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நான் இது மூடிடுறேன். நீ மேக்ஸ் வரைக்கும் வச்சுக்குவேனா, இல்லைன்னா கொஞ்சம் 6 or 4 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன் இல்லை. இப்போ நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோன்னா வந்து எவ்வளோ ஏர் வெளிலேருந்து வந்து பாருங்கள். இப்போ நான் போட்டு காட்டுறேன். நான் இது எப்படி போட்டு காட்டுறேன். முதல்ல என்ன பண்ணுறீங்க, யாரும் ஸ்பெக்ஸ் போட்டிங்கன்னா ஸ்பெக்ஸு கழட்டிட்டு இது யூஸ் பண்ணிங்க. பிகாஸ் ஸ்பெக்ஸ் இல்லைன்னா ஈஸிலியே நீங்கள் மாட்டலாம். இது கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி எடுத்து வந்து காது வரைக்கும் கொண்டு வந்துட்டு மூக்கு வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துட்டு, இது அடால்ட் மாஸ்க்கு, குழந்தை மாஸ்க் இல்லை. ஓகே, கரெக்டாக மாற்றிட்டு இந்த மூக்குக்கு இங்கே இருக்குல்ல இந்த ஸ்டீல் உள்ளது, இது என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு இப்படி டைப் பண்ணிட்டு செக் பண்ணி நல்லா டைட்டாக இருக்கான்னு. இப்போ வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கிட்ஸோட மாஸ்க்கு இது எனக்கு பார்த்தாது. ஸோ இது கிட்ஸுக்கு மட்டும்தான். அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அப்போ மூக்குக்கு வைக்க இந்த இது இருக்குது. சில வந்து இதெல்லாம் இருக்குது. இந்த மாஸ்கில் வந்து உங்களுக்கு இந்த இதில் இருக்காது. உங்களுக்கு வந்து இப்படியே சாதாரணமாக இருக்கும். அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து புதுசாக உங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நீங்கள் எப்படியே வச்சுட்டு நீங்கள் 5 நிமிஷம் முடிச்சோன்னே வந்து நீங்கள் எடுத்துடலாம் இதை. guys இப்போ வந்து இந்த 2 மாஸ்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டிட்டேன். நெப்ளைசர் வச்சு இந்த 2 மாஸ்க் வந்து நினச்சிருக்கீங்க நீங்கள் வந்து யார் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் தப்பு. வீட்டில் வந்து இந்த அடால்ட் மாஸ்க்கு பற்றி சொல்கிறேன். வீட்டில் வந்து ஒரே ஆள் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபேமிலி ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரே ஆள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் இதே மாதிரி இன்னொன்று ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணணுன்னா வந்து நீங்கள் வந்து பார்மசிலே இதே தனியாக கிடைக்கும். அதே சேர்த்து கிட்ஸ் மாஸ்க் கூட 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரே குழந்தைய தான் யூஸ் பண்ண முடியும். அதே இந்த 2 பேர் ஒரே மாஸ்க் வந்து 2 பேரும் யூஸ் பண்ண முடியாது. இதுவும் வந்து செப்பரேட்டாக வாங்கிங்க. இது வந்து பார்மசிலே ரெண்டுமே பார்மசியில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் காட்டியாச்சு, டெஸ்டிங்காக பண்ணி காட்டுட்டேன். இப்போ இதோட விஷயம் நான் சொல்லிடுறேன். யாருக்கா வந்து உங்களுக்கு வந்து மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா வந்து உங்களுக்கு கஃபாக இருந்துச்சுன்னா வந்து இது வந்து வாங்கி வச்சுங்க. வீட்லேயே ஆயிடுச்சு, நல்லாயிருக்கும். ஃபேமிலிக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷனில் இங்கெங்கே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா வந்து எல்லோரும் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் வந்து இது வச்சிங்க முக்கியமாக இருக்கும். ஃபேமிலி கூட அதில் பெனிஃபிட்டாக சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். 380 ரியால். நான் சவுதி அரேபியாவில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து இந்தியா ப்ரைஸ் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐசத்து வந்து முக்கியமான விஷயம். நாமளாக இப்போ இந்த ரீசெண்ட் டேஸாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரோ எங்கிட்ட ஏன் பேச மாட்டேங்க ப்ரோன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. சாரி, எனக்கு வந்து பிஸியாக இருக்கிறேன் நான். பிகாஸ் எனக்கும் ஸ்டடீஸும் இருக்குது, எனக்கும் வர எக்ஸாமுக்கும் வருதுக்கு. அதனால தான் வந்து எனக்கு டைமும் இல்லை பேசுகிறதுக்கு யார்ட்டையும். ரொம்ப நான் பிஸியாக இருக்கேன். இப்போ யாரும் இல்லை, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். கேமரா இதுக்கு நான் மட்டும் தான் இங்கே இருக்கிறேன். அன்பாக்சிங் மட்டும் தான் என் வேலை. என்ன கேமரா ஷூட்டு, அன்பாக்சிங், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடும். அவ்வளோதான் என் வேலை. உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் லைவில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து எனக்கு ஸ்டடீஸ்லாம் இருக்குது, எனக்கு எக்ஸாமும் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து எனக்கு டைமும் இல்லை, ரொம்ப ஷார்ட் டைமு. அதனால் ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் இன்ஷால்லா உங்களுக்கு வந்து லைவில் வந்து நான் பேசி உங்களுக்கு என்ன டவுட்டு எதாவது இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷனில் வந்து அந்த லைவில் வந்து நம்ம பேசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயிலில் பண்ணுங்கள். புதுசாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து அதிலே பாருங்கள். மற்ற சேனல்லையே போய் பாருங்கள். விஸ்டம் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, விஸ்டம் பயணிகளையும் நாசிர் ஃபாஸ்ட் ஃபுட்டும் அதே சேர்த்து வந்து விஸ்டம் சைனா பியூட்டி சென்டர்லேயும் அதிலே போய் பாருங்கள். அன்டில் சைனிங் ஃப்ரம் முகமது வைஸ். பாய்.